Hello friends, welcome back to my channel. Already நம்ம சேனல்ல நவராத்திரி சீரிஸா 20 நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐடியாஸ் வித் பிரைஸ் ஓட போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நவராத்திரிக்கு நான் வாங்கின டெக்கரேஷன் ஐட்டம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அதெல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஸ்டெப்ஸோட டெக்கரேஷன் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் இதை பத்தி லைட்டா காமிச்சிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக நானாக வைக்கிறது இதுதான் எனக்கு ரெண்டாவது குலு. எங்கள் பாட்டி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் தவறாமல் வைப்பாங்க. ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்தான் நாங்கள் வாங்கினோம். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா புக்ஸு இந்த மாதிரி அட்டை இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 to 5 ஸ்டெப்ஸ் போல் வச்சுருப்பேன். இந்த கோலு பழக்கம் இருந்தால் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. பட் ஒன்ஸ் வச்சோன்னா நம்ம வருஷம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் போல் சில பொம்மைகள்லாம் வச்சுருந்து அப்புறம் என்கிட்ட இருந்த சிலைகள்லாம் ஸ்டெப்ஸில் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு நாளும் கலசத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சாரீஸில் அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் இப்படி வச்சு செஞ்சுருந்தோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸு. பேக்ரவுண்ட் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்தோன்னா போதும். பட் ரொம்ப வெயிட் அதிகம் தான், நல்ல வெயிட் தான், பட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங் வச்ச உடனே எடுத்த உடனே 9 படி அப்படி வைக்கணும்லாம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவு 3, 5, 7 இந்த மாதிரி ஒத்தப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஒன்ஸ் வாங்குகிறோம் கொஞ்சம் நல்லதாக ஸ்ட்ராங்கானதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினோம். அதே மாதிரி வருஷம் அட்லீஸ்ட் ஒரு பொம்மையாவது வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். எங்கள் அம்மா பாட்டி வச்சுருந்த பொம்மைகளெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பப்போ கோயிலுக்கு போகும்போது அங்கே பிடிச்ச பொம்மைகளெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த இயர் ஒரு செட்டு பொம்மையும் 2 தனியான செப்பரேட் கார்டும் வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் அது எங்களுக்கு செட் ஆகலை. சின்ன ஆணி போல் 2 சைடு மாட்டிட்டு கயிறு மாட்டிட்டு அதில் மாட்டி விட்டுருக்கோம். ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வேஷ்டி போல் இந்த மாதிரி போர்ட்ரேட்டாக 2 சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணோன்னா நம்ம தனியாக கீழே சுருக்கம் எடுத்து இது பண்ண தேவையில்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு மேலே வேஷ்டியோ இல்லை இந்த மாதிரி கேரளா சாரீ இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பட்டு சாரீ ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் பட்டு சாரீ கூட போட்டுக்கலாம். பட்டு வேஷ்டி இல்லைனா இந்த மாதிரி சாண்டல் கலர் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணோன்னா நம்மளோட பொம்மைகளால் நல்லா எடுத்து கொடுக்கும், நல்லா அட்ராக்டிவாக தெரியும். சாரீ பிளெயினாக இருக்கவே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிசைன் ஷால் இருந்தது. அதையும் இப்படி வச்சு டெக்கர் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கவே பாருங்கள் எப்படி அழகாயிருச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் பிளெயினாகவும் தெரியாது, அதே சமயத்தில் நல்ல ஒரு பேக்ரவுண்டில் நல்ல டிசைனாகவும் இருக்கும். 2 பேர் இருந்தோன்னா ஒருத்தர் இந்த சைடு இன்னொருத்தர் அந்த சைடு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நானே தனியாக பண்ணுறதால 2 சைடும் நானே போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வெயிட்டுக்காண்டி ஒரு புக்ஸ் இந்த மாதிரி பாப்பாவோட புக்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. வாங்கினது 7 ஸ்டெப்ஸு. பட் மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா இது பிளேட் மாதிரி இருந்ததால் அதிலே இன்னொன்று செட் பண்ணி ஒரு 9 ஸ்டெப்ஸ் போல் ஆக்கியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் டெக்கர் ஐட்டம் காமிச்சிருந்தேன் இல்லையா, இது நம்ம டோரில் கூட தொங்க விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் இந்த படியோட சைடில் இப்படி வச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதையும் இந்த சைடு 2 இந்த சைடு 2 அப்படின்ட்டு மாட்டியாச்சு. நம்ம பொம்மைகளெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இன்னும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாலயா அமாவாசை அன்னைக்கு நம்ம நிதி கொடுக்குறவங்க படையல் போடுறவங்க எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பண்டிகைக்கும் கும்பிடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை, அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டு கலசம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கொலு பொம்மையாக அடுக்க ஆரம்பிச்சிடலாம். கலசம் 3வது 5வது 7வது 9வது இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் தான் வைக்கணும். நம்ம டெய்லி கலசத்துக்கு பூஜை பண்ணுவோன்னா நம்ம தனியாக கூட வச்சு இது பண்ணலாம். ஸ்டெப்ஸுக்கான லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக பொம்மையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். இது பேக்ரவுண்ட் லைட்டிங்ஸ் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அது இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன்.
வீடியோஸ்லாம் லேட்டாக வர்றதுக்கு கூட வந்து இதுதான் ரீசன். வீடு வந்து க்ளீன் பண்ணுறது, ஆயுத பூஜைக்கெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் வந்து நவராத்திரி கொலு வைக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறதால இந்த மாதிரி ஒர்க்னால வந்து வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் பொம்மையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். நான் என்னெல்லாம் பொம்மை வாங்கியிருக்கேன், எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் நவராத்திரி பூஜை கலசம் டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணுறது இப்படி பல வீடியோ இருக்குது. அதெல்லாம் வீடியோ பார்க்கலன்னா பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.